வணக்கம். மெய்வெளியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சுகந்தினி சிவகுமார். முதலில் இலங்கை செய்திகள். முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடத்தி காட்ட வேண்டும், சவால் விடுத்த பொதுஜன பெரமுன கட்சி. நல்லாட்சி காலத்தில் மாகாண சபை தேர்தல் மாயமாவதற்கு ஜேவிபியும் துணை நின்றது என்று ஜனநாயகம் பற்றி பாடம் எடுக்கும் அக்கட்சி முடிந்தால் மாகாண சபை தேர்தலை நடாத்தி காட்ட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அக்கட்சியின் செயலாளர் இவ்வாறு வலியுறுத்தினார். 30 வருட கால போரை முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு வடக்கு கிழக்கு மக்களுக்கு அவர்களுக்குரிய பிரதிநிதிகளை தெரிவு செய்வதற்குரிய வாய்ப்பை மஹிந்த ராஜபக்ச ஏற்படுத்தி கொடுத்தார். தோல்வி என தெரிந்தும் வடக்கு மாகாண சபை தேர்தலை நடாத்தி சபையை ஸ்தாபித்தார். ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஜேவிபி என்பன இணைந்தே 2015 நல்லாட்சியை உருவாக்கின. எனினும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் எழுச்சிக்கு அஞ்சி மாகாண சபை தேர்தல் காணாமல் ஆக்கப்பட்டது. அரசுக்குரிய 3/2 பெரும்பான்மை பலம் இல்லாத போது அதற்கு ஜேவிபி ஆதரவளித்தது. அந்த வகையில் தேர்தலை பிற்போடும் சூழ்ச்சிக்கு ஜேவிபியும் துணை நின்றுள்ளது என்று ஜனநாயகம் பற்றி அக்கட்சியினர் பாடம் எடுக்கின்றனர். முடிந்தால் தேர்தலை நடாத்தி காட்ட வேண்டும் என சாகர காரியவசம் குறிப்பிட்டார். மஹிந்த ராஜபக்ச ஆயுத குழுக்களால் கொல்லப்படக்கூடிய அச்சுறுத்தல் உள்ளது, வஜிர அபிவர்த்தன எச்சரிக்கை. ஒரு சில குழுக்கள் ஆயுதங்களை கொண்டு மஹிந்த ராஜபக்சவை கொல்லக்கூடிய அச்சுறுத்தல் உள்ளது. எனவே இலங்கை அரசால் அவர் பாதுகாக்கப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்த்தன தெரிவித்தார். மறைந்த முன்னாள் ஜனாதிபதி JR ஜெயவர்த்தனாவால் கொண்டுவரப்பட்ட 1978 ஆண்டு அரசமைப்பு அமெரிக்கா மற்றும் பிரான்ஸ் அரசமைப்புகளை அடிப்படையாக கொண்டதாகும். அதற்கமைய அமெரிக்காவில் ஜனாதிபதி ஒருவர் பதவி காலத்தின் பின்னர் முன்னாள் ஜனாதிபதி என அழைக்கப்படுவதில்லை. மாறாக அவர் உயிர் வாழும் வரை பதவி வகித்தல் மற்றும் அதன் பின்னரான நிலைமை ஆகிய 2 மாத்திரமே காணப்படுகின்றது. எமது நாட்டின் அரசமைப்புக்கு அமைய ஜனாதிபதியின் பதவி காலத்திற்கு பிறகு அவர்களின் வாழ்வு பாதுகாக்கப்பட வேண்டும். ஏனெனில் அவர்கள் நாட்டுக்காக முக்கியமான முடிவுகளை எடுத்துள்ளனர். உதாரணமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச யுத்தத்தை நிறைவு செய்வதற்கு இறுதியாக தலைமை வகித்த அரச தலைவர் என்ற ரீதியில் உலகின் சில நாடுகளுக்கு சென்று அவரால் தனித்து நாடு திரும்ப முடியாது. ஒரு சில குழுக்களால் கைகளில் உள்ள ஆயுதங்களை கொண்டு கொல்லப்படக்கூடிய அச்சுறுத்தலை உடைய தலைவர் மஹிந்த ராஜபக்ச ஆவார். எனவே இலங்கை அரசால் மஹிந்த ராஜபக்ச பாதுகாக்கப்பட வேண்டும். சுதந்திரத்திற்கு பின்னரான இலங்கை அரசியல் வரலாற்றில் சகல ஆளும் எதிர்க்கட்சி தலைவர்களும் அகால மரணமடைந்தவர்களாக அல்லது கொலை முயற்சியிலிருந்து தப்பியவர்களாகவே உள்ளனர். எனவே இந்த செயல்கள் மூலம் சமூகத்தில் வெறுப்பையும் விரோதத்தையும் உருவாக்குவது இலங்கைக்கு நன்மை அளிக்காது. ஜனநாயக நாடுகள் என்று முன்னோக்கியே பயணித்திருக்கின்றன. இத்தோடு தேசிய தலைவர் என்ற ரீதியில் முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கும் அந்த கௌரவம் வழங்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளார். திருகோணமலை முத்துநகர் விவசாய காணிகள் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு தாரை வார்ப்பு, நேரில் சென்ற சஜித் கண்டனம். திருகோணமலை மாவட்டத்தின் பட்டினமும் சூழலும் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட தரவோட்டான், மத்தியவெளி, முத்துநகர் ஆகிய 3 கிராமங்களிலும் 350 குடும்பங்களை சேர்ந்த 1000க்கும் மேற்பட்டோர் 1972 ஆண்டு முதல் 53 வருடங்களாக 800 ஏக்கர் காணியில் நெல், சோளம், வெண்டைக்காய், தர்பூசணி மற்றும் பேரீச்சை போன்றவற்றை பயிரிட்டு வருகின்றனர். 2023 ஆண்டு பயிர் செய்கையில் ஈடுபட்டு வருவோருக்கு பல்வேறு இடையூறுகள் ஏற்படுத்தப்பட்டு 2024 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய 2025 பிப்ரவரி மாதத்திலிருந்து 800 ஏக்கரில் 53 ஆண்டுகளாக விவசாயம் செய்து வந்த விவசாய நிலங்களில் விவசாய நடவடிக்கைகளை மேற்கொள்வது தடை செய்யப்பட்டுள்ளது என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்தார். 1972 ஆண்டு முதல் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இந்த பகுதி மக்கள் பல மாவட்ட அரசாங்க அதிகாரிகள் மற்றும் பிரதேச செயலாளர்களை சந்தித்து இந்த காணிகளுக்கான அனுமதி பத்திரங்களை வழங்குமாறு கோரியிருந்த போதிலும் அதனை வழங்காது நிராகரித்துள்ளனர். 50 ஆண்டுகளுக்கு மேலாக பயிரிடப்பட்டு வரும் இந்த பயிர்ச்செய்கை நிலம் துறைமுக அதிகார சபைக்கு சொந்தமான காணி என உரிமை கோரி 200 ஏக்கர் காணியை சூரிய மின்சக்தி, புதுப்பிக்கத்தக்க மின்சக்தி உற்பத்தி நிலையங்களை பல்வேறு நிறுவனங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. இதனால் 53 வருடங்களாக பயிர் செய்து வந்த விவசாயிகள் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். சூரிய சக்தியை ஊக்குவிப்பதற்கு நான் எதிரானவன் அல்ல. ஆனால் 800 ஏக்கர் விவசாய காணியில் 200 ஏக்கர் காணியை அபகரித்து சூரிய சக்தி திட்டங்களுக்கு வழங்க எடுத்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பை தெரிவிக்கின்றேன் என தெரிவித்துள்ளார்.
திருகோணமலை மாவட்டம் முத்துநகர் கிராம விவசாயிகளின் காணி பிரச்சினையை ஆராயும் நோக்கில் அப்பிரதேசத்திற்கு இன்று மேற்கொண்ட விஜயத்தின் போதே எதிர்க்கட்சித் தலைவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த காணிகளை வழங்கிய முந்தைய அரசாங்க தரப்பினரோடு சேர்ந்து தற்போதைய ஆளும் தரப்பை சேர்ந்தவர்களும் நிலத்தை கொள்ளையடித்துள்ளனர். கடந்த தேர்தல் காலத்தில் திருகோணமலை மாவட்டத்தை சேர்ந்த அரசாங்க தரப்பு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த விவசாய காணிகளை பாதுகாத்து தருவதாக தெரிவித்திருக்கின்றனர். இலங்கை தமிழரசுக் கட்சிக்கு எதிராக செயற்பட்ட தரப்பில் உள்ள சிலர் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார்கள். MA சுமந்திரன் தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல், உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் கட்சியினுடைய தீர்மானங்களை மீறி நேரடியாக கட்சிக்கு எதிராக போட்டியிட்டவர்கள் ஏற்கனவே கட்சியிலிருந்து விலக்கப்பட்டிருக்கின்றனர். அதேவேளை கட்சிக்கு எதிராக செயற்பட்டவர்கள் அனைவருக்கும் எதிராக விளக்கம் கோரி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதுடன் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிட்டு தப்பியுள்ள சிலர் கட்சியிலிருந்து விலக்கப்படுவார்கள் என தமிழரசு கட்சியின் பிரதி பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான MA சுமந்திரன் தெரிவித்தார். அம்பாறை ஆலியடிவேம்பு கலாச்சார மண்டபத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றது. இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். விளக்கம் கோரி எழுதிய கடிதங்களுக்கு சிலர் பதில் எழுதாமல் இருக்கின்றனர், சிலர் பதில் எழுதியிருக்கின்றனர். ஆகவே பதில் எழுதாதவர்கள் அவர்களுக்கு கொடுப்பதற்கு விளக்கம் எதுவும் இல்லை என நிர்ணயிக்கப்படுகின்றது. ஆனாலும் அதை அவர்களுக்கு அறிவிக்கின்றோம். அதற்கு மேலதிகமாக விளக்கம் எழுதப்படாவிட்டால் நடவடிக்கை எடுப்போம். அதேவேளை விளக்கம் எழுதியவர்கள் தொடர்பாக அவர்களது விளக்கத்தை ஆராய்ந்து அவர்களை கட்சியின் ஒழுக்காற்று முறைமைக்குள்ளே அவர்கள் குற்றம் செய்தவர்களாக இருந்தால் குற்றவாளிகளாக காணப்பட்டு ஒழுக்காற்று நடவடிக்கை மூலமாக அவர்களை கண்காணிப்பது அல்லது ஒரு சந்தர்ப்பத்தை கொடுப்பதாக இருந்தால் கொடுப்பது என்ற கருத்துக்கள் நிலவியிருக்கின்றன. அது தொடர்பாக ஒவ்வொரு விடயங்களை எடுத்து வெளிப்படுத்துவோம். கட்சி நீண்ட கட்டுப்பாட்டுடன் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், கட்டுக்கோப்புடன் கட்சி செயற்பட வேண்டும் என்ற கருத்து அனைவராலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே கட்சியின் கட்டுப்பாடு சம்பந்தமாக மிக தெளிவான, அனைவருக்கும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலே கட்சியின் தீர்மானத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கின்றவர்களுக்கு எதிராக கட்சி உரிய நடவடிக்கை எடுக்கும் என தீர்மானித்துள்ளோம் என அவர் தெரிவித்துள்ளார். தலைமன்னார் கடற்பரப்பில் ஆள் கடத்தல்காரர்களால் கைவிடப்பட்ட 6 பேர் மீட்பு. தலைமன்னார் மணல் திட்டை சுற்றிய கடற்பரப்பில் ஆட்கடத்தல்காரர்களால் கைவிடப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 6 இலங்கையர்களை கடற்படையினர் மீட்டுள்ளனர். வடமத்திய கடற்படை கட்டளை பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட விசேட தேடுதல் நடவடிக்கையின் போது தலைமன்னாரின் 7ஆம் மணல் திடலில் உடல்நலக்குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த 6 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களை சட்டவிரோதமாக கடல் மார்க்கமாக இலங்கைக்கு கொண்டு வருவதாக கூறிய ஆள் கடத்தல்காரர்கள் அங்கு கைவிட்டு சென்றதாக தெரிய வந்துள்ளது. இவர்கள் 8 முதல் 56 வயதுக்குட்பட்ட வவுனியா, மடு மற்றும் கொக்கட்டிச்சோலை ஆகிய பகுதிகளை சேர்ந்தவர்கள் என அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளுக்காக அவர்கள் தலைமன்னார் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடக பிரிவு அறிவித்துள்ளது. வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் வாக்களிக்க ஏதுவான திருத்தச் சட்டத்திற்கு அனுமதி. வெளிநாடுகளில் வசிக்கும் இலங்கையர்கள் வாக்களிக்க ஏதுவாக சட்ட திருத்தங்களை மேற்கொள்ள அல்லது புதிய சட்டங்களை உருவாக்குவது குறித்து ஆராய குழு ஒன்றை நியமிக்க அமைச்சரவை அனுமதி அளித்துள்ளது. தற்போதைய தேர்தல் சட்டத்தின் கீழ் இலங்கையில் வசிக்கும் மற்றும் வாக்காளர் பட்டியலில் பதிவு செய்யப்பட்ட குடிமக்கள் மட்டுமே வாக்களிக்க முடியும். மேலும் வெளிநாடுகளில் வசிக்கும் குடிமக்களுக்கு அத்தகைய வசதிகள் இல்லை. இருப்பினும் இந்தியா, பங்களாதேஷ் மற்றும் பிலிப்பைன்ஸ் போன்ற நாடுகள் வெளிநாடுகளில் வசிக்கும் தங்களது குடிமக்கள் வாக்களிக்க அனுமதிக்கும் சட்ட விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியுள்ளன என்றும் அத்தகைய சட்ட திருத்தம் இலங்கையிலும் காலத்தின் தேவையாகும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி தேர்தல் ஆணைக்குழு, வெளிவிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சு, பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைப்பு உள்ளிட்டவற்றின் அதிகாரிகளை கொண்ட குழு ஒன்றை நியமிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த குழுவுக்கு வெளிநாடுகளில் வசிக்கும் குடிமக்களின் வாக்களிக்கும் உரிமைகளை பாதுகாப்பதற்காக தற்போதுள்ள சட்டங்களை திருத்துவது அல்லது புதிய சட்டங்களை உருவாக்குவது தொடர்பான சிக்கல்களை ஆய்வு செய்வதற்கான பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள். செம்மணி படுகொலை கொடூரமே, தமிழ் பேரரசு கட்சியின் நிறுவனர் இயக்குனர் கௌதமன் தெரிவிப்பு. செம்மணி படுகொலை கொடூரமே இன்று அவர்களுக்கு எதிராக வெளியே வந்து கொண்டிருக்கிறது என தென்னிந்திய பிரபல இயக்குனரும் தமிழ் பேரரசு கட்சியின் நிறுவனருமாகிய இயக்குனர் கௌதமன் தெரிவித்துள்ளார்.
படையாண்ட மாவீரா திரைப்படத்தின் செய்தியாளர் சந்திப்பு அண்மையில் சென்னையில் நடைபெற்றது. அந்த திரைப்படத்தின் இயக்குனரும் நடிகருமான வ கௌதமன் அதில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே இதனை தெரிவித்துள்ளார். அறம் கொண்ட எதையும் இந்த மண்ணில் வீழ்த்த முடியாது. சில காலம் மறைக்கலாம், ஆனால் அது மறுபடியும் எழுந்து வரும். கீழடி போல 20 வருடங்களுக்கு முன்னர் ஆயிரக்கணக்கானவர்களை புதைத்த செம்மணி மண்ணில் இன்று சிங்களவர்களும் வந்து ஆய்வு செய்து தினம் தினம் தோண்டி எடுக்கின்றனர். பிறந்த குழந்தையின் கழுத்தில் கால் கட்டை விரலை வைத்து அழுத்தும் போது அந்த குழந்தை கத்துவதை ரசிப்பது என்பது என்ன மனநிலை? என் தாய்க்கும் தாய் மொழிக்கும் சமமான தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அறமாக ஆண்ட அந்த மண்ணில் நடந்த அந்த கொடூரமே இன்று அவர்களுக்கு எதிராக வெளியே வந்து கொண்டிருக்கிறது என தெரிவித்துள்ளார். 2 ஆண்டுகளாக 16 வயது சிறுவனை பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டின் பேரில் 14 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல். 16 வயது சிறுவனுக்கு 2 ஆண்டுகளாக பாலியல் வன்கொடுமை செய்த குற்றச்சாட்டின் பேரில் 14 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் டேட்டிங் செயலியை பயன்படுத்தி வந்த 16 வயது சிறுவன் ஒருவன் பல நபர்களால் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக 16 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் 16 வயது சிறுவன் ஒருவன் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதில் ஆர்வம் காட்டி வந்ததாக தெரிகிறது. அப்போது அந்த சிறுவனுக்கு டேட்டிங் செயலி மூலம் சிலருடன் பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இதை பயன்படுத்தி கொண்ட அவர்கள் அச்சிறுவனை வரவழைத்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியுள்ளனர். கடந்த 2 ஆண்டுகளாக அவர்கள் அந்த சிறுவனை பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கியிருக்கிறார்கள். அந்த சிறுவனின் தாய் இச்சம்பவத்தை கண்டறிந்து போலீசில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் சிறுவனுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவர்களை கண்டுபிடிக்க விசாரணை குழு ஒன்று அமைக்கப்பட்டது. போலீசார் நடத்திய விசாரணையில் சிறுவனை காசர்கோடு, கண்ணூர் மற்றும் கோழிக்கோடு மாவட்டங்களை சேர்ந்த பலர் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கியது தெரிய வந்தது. இதையடுத்து அடையாளம் காணப்பட்ட 14 பேர் மீது போச்சோ பிரிவின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். அவர்களில் 9 பேர் கைது செய்யப்பட்டனர். மற்றவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இச்சம்பவம் கேரளாவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 14 பேரும் 25 முதல் 51 வயதுக்குட்பட்டவர்கள். அதில் ரயில்வே ஊழியர், அரசியல்வாதி ஆகியோர் அடங்குவர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். செய்திகளில் தொடர்வன உலகச் செய்திகள். பிரிட்டனில் குடியேற்ற எதிர்ப்பு பேரணிக்கு ஆதரவாக எலான் மஸ்க் விடுத்த கருத்துக்கு பிரதமர் கண்டனம். பிரிட்டனில் வன்முறை வருகிறது, அவர்கள் போராட வேண்டும் அல்லது இறக்க வேண்டும் என்று எலன் மஸ்க் ஒரு குடியேற்ற எதிர்ப்பு பேரணிக்கு ஆதரவாக கூறியதை அடுத்து பிரதமர் ஹெயர் ஸ்டாமர் எலன் மஸ்கின் ஆபத்தான கருத்துக்கு கண்டனம் தெரிவித்துள்ளார். சனிக்கிழமை லண்டனில் நடந்த வன்முறை குழப்பத்தின் போது மொத்தம் 26 அதிகாரிகள் காயமடைந்ததாக பெருநகர காவல்துறையின் அறிக்கைக்கு பிறகு பிரதமர் கண்டனம் வெளியிட்டுள்ளார். வீடியோ இணைப்பு மூலம் ஆர்ப்பாட்டத்தில் உரையாற்றிய எலன் மஸ்க் பாராளுமன்றத்தை கலைத்து ஸ்டாமரின் அரசாங்கத்தை அகற்ற முன்கூட்டியே தேர்தலை நடாத்த வேண்டும் என்று அழைப்பு விடுத்தார். மேலும் வன்முறை உங்களிடம் வருகிறது என்றும் நீங்கள் மீண்டும் போராடுங்கள் அல்லது நீங்கள் இறந்து விடுங்கள் என்றும் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுப்பதற்கு அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் தீர்மானம். காசாவில் இடம்பெற்று வரும் மனிதாபிமான நெருக்கடியை தடுக்க இஸ்ரேல் மீது அழுத்தம் கொடுப்பதற்கு அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகள் தீர்மானித்துள்ளன. கடந்த வாரம் கட்டார் நாட்டில் உள்ள ஹமாஸ் அமைப்பின் தலைமையகத்தை இலக்கு வைத்து இஸ்ரேல் வான்வழி தாக்குதலை மேற்கொண்டது. இந்நிலையில் கட்டாரில் இஸ்ரேல் நடாத்திய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்து அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாட அரபு மற்றும் இஸ்லாமிய நாடுகளுடனான அவசர ஆலோசனை கூட்டத்திற்கு கட்டார் அழைப்பு விடுத்தது. இதன்படி அரபு லீக் மற்றும் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் அவசர உச்சி மாநாடு கட்டார் தலைநகர் டோஹாவில் நேற்று நடைபெற்றது. இதன்போது கட்டார் மன்னர் ஷேக் தமீம் பின் ஹமாத் அல்தானி, சவுதி அரேபியாவின் பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மான், ஈராக் அதிபர் மசூத் பெசேஸ்கியன், ஈராக் பிரதமர் முகமது ஜியா அல் ஜூடானி, துருக்கி அதிபர் எர்டோகன், பலஸ்தீனிய ஜனாதிபதி மஹமுத் அபாஸ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் பல்வேறு இஸ்லாமிய நாடுகளின் பிரதிநிதிகளும் பங்கேற்றனர். கூட்டத்தில் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து கலந்துரையாடல்கள் இடம்பெற்றதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. மேலும் எதிர்காலத்தில் இதுபோன்ற தாக்குதலை தடுக்கும் வழிமுறைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன. தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை பார்வையிட www.மெய்வெளி.com என்னும் இணையதளத்தை பார்வையிடுங்கள். மேலும் மெய்வெளி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள்.
வணக்கம்.